ரீசெண்டாக என்னோட கிரேட் 12 ஸ்ரீ சங்கரா வித்யாலயிலேருந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் என்னோட ஜேஇ அட்வான்ஸ் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. நான் நல்ல ரேங்கோட குவாலிஃபை ஆகிருக்கேன். இந்த ஜேர்னி வந்து 2 இயர்ஸ் பேக் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி எனக்கு ஜேஇ பற்றி அவேர்னஸே இல்லை. ஸோ கிராவிடான்ஸில் டீச்சர்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸஸ்லேயே ஜேஇ பற்றி நல்லா அவேர்னஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி கிரேட் 10 வரைக்கும் லேர்னிங் அப்படின்ற ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து ஸோ புக்கை படித்தோமா அதில் இருக்கிற மனப்பாடம் பண்ணிட்டு எக்ஸாம்ஸில் போய் அதே மாதிரி எழுதமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் ஸோ லேர்னிங்ன்ற ப்ராசஸோட உண்மையான மீனிங்கே எனக்கு புரிஞ்சுச்சு. ஸோ கான்செப்டை படிக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறோம், அந்த கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ எனக்கு கிராவிடான்ஸ் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு மோஸ்ட்லி நிறைய தெரிய வந்துச்சு. தினம் டெஸ்ட் வச்சிருப்பாங்க, தினம் அந்த டெஸ்ட்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். அப்புறம் ஃபைனலி வந்து ஜேஇ மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஒரு நல்ல பர்சன்டேஜ் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஜேஇ அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணி ஜேஇ அட்வான்ஸ்லயும் நல்ல ரேங்கோட குவாலிஃபை ஆயிருக்கேன். எனக்கு இங்க கிராவிடான்ஸ்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வெரி குட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த 2 இயர்ஸ் ஜேர்னி வந்து கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணேன். இனிஷியலா ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் நான் ட்ராக்ல இருந்து வெளியே போயிருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ராக்ல இருந்து இந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. ஏதாவது வீக்னஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை பார்த்து பயப்படாம அதை ஃபேஸ் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணோம்னா அந்த வீக்னஸ் ஓவர் கம் பண்ணிடலான்றது இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து டீச்சர்ஸ் வந்து ஜேஇ அட்வான்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமும் கவுன்சிலிங்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. தேங்க்யூ கிராவிடான்ஸ்.